இது வந்து முருங்கை குச்சி, இது குச்சி இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த குச்சி இதை வச்சு நான் ரசம் செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள். குச்சியை வந்து நல்லா அலசிட்டு இப்போ நம்ம அந்த காம்பை வந்து இப்படி இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்க வேண்டியதான். முருங்கை குச்சி இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சிட்டோம்ல. இப்போ இந்த முருங்கை குச்சியை வந்து நம்ம ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு இதை வேக போட போகிறோம். முருங்கை குச்சி இந்த மாதிரி வேந்துருச்சு. இப்போ இந்த குச்சியை வந்து நம்ம விளையாக்கிற வேண்டியது தான். இந்த குச்சி வந்து பாய்க்கல, ஏன்னா இந்த குச்சியோட தண்ணி தான் நம்ம அதை வச்சு தான் இப்போ ரசம் செய்ய போகிறோம். இப்போ ரசம் வைக்கலாம். ரசத்துக்கு வந்து இது சின்ன வெங்காயம் 6, பூண்டு ஒரு 7-8 இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழம் 3. ஏன்னா நான் இந்த ரசத்தில் வந்து பொடி ஊற்றலை, அதனால் தக்காளி பழம் 3 சேர்த்துக்கிறேன். இது வந்து சீரகம் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் கொஞ்சமாக. ஓகே, இப்போ வாங்க சமைக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த சீரகம், வெங்காயம், பூண்டு இடித்து வச்சுருக்கலாம், அதையும் இது போட்டுருங்க. வெங்காயம்லாம் இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வதங்கினக்கையோட தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி பாபாஸ் ரசப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க, ஒரு 3 கரண்டி. ஆட் பண்ணிவிட்டு அனல் மெதுவாக வச்சு அப்படியே வதக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, அது தக்காளி பழம் வதங்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக வதங்கினக்கடை இப்போ முருங்கைக்கீரை குச்சியோட தண்ணி இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இது முருங்கைக்கீரை ரசம். இது கொதி வந்ததும் நான் இறக்கிடுவேன். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது வச்சு சாப்பிட்டோமா நம்மளுக்கு நல்லது. ரசம் இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அதில் கொத்தமல்லி நம்ம தூவிட்டு, கொத்தமல்லி தூவி நம்ம இது மாதிரி கிளறி இறக்கிற வேண்டியது தான்.